இந்தியாவோட வடகிழக்குல ஒரு தனி கிறிஸ்துவ நாடே உருவாக்கும். மாநிலம் இருக்கு, நாகாலாண்டெல்லாம் கிறிஸ்துவ மாநிலம் தான், மிசோரம் கிறிஸ்துவ மாநிலம் தான். ஆனா நாடே உருவாக்குனா அந்த நாடு இந்தியாவுக்கு ஒரு முற்றுக்கட்டையாக மாறக்கூடும். இந்தியா வழியாக ட்ரோன்களை எடுத்து சென்று ட்ரோன்களை வைத்து எப்படி தாக்குதல் செய்வது என்ற வழிமுறையை கற்றுக் கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க சங்கர் வச்சுக்கிட்டா தப்பு, இங்கிலீஷில் ஓப்பன் சொசைட்டின்னு வச்சுக்கிட்டா தப்பு இல்லை. போதைப் பொருளை எல்லாரும் பிடிக்கணும், எல்லாரும் ஆதரிக்கணும்னு சொல்றா அது தப்பு இல்லை. நெறியோட வாழுங்கடான்னு சொன்னா தப்பு. ஆர்எஸ்எஸ் பேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆர்எஸ்எஸ் பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் இருக்குது? லஷ்கர்-இ தொய்பா பேன் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை, ஜெய்ஷே முகமதை பேன் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை. பேன் பண்ணாலும் அந்த அவனுங்க தலைவர்களை கொல்றதுக்கு அமெரிக்காவுக்கு துப்பு இல்லை. அவங்க ஏன் ஆர்எஸ்எஸ் பேசுகிறாங்க? ஆர்என்ஏடபிள்யூ பல்வேறு கட்டங்களில் இந்தியாவுக்கு எதிராக நடக்கும் சதி வேலைகளையும் நாச வேலைகளையும் முறியடித்துள்ளது. அப்பேற்பட்ட உளவு அமைப்பை பேன் செய்வதற்கு அமெரிக்கா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ என்ன தகுதி இருக்கிறது? இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஆர்என்ஏடபிள்யூவை தவிர்த்து அது ஒரு சமூகத்துக்கோ ஒரு மதத்துக்கோக்காகவோ ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இல்லை ஒரு தீவிரவாதிகளை உற்பத்தி செய்யும் அமைப்பும் அல்ல ஐஎஸ்ஐ போல். முதல்ல ஐஎஸ்ஐ பேன் பண்ண சொல்லுங்க முடிஞ்சா. அதுக்கு துப்பும் தெம்பும் திராணியும் அமெரிக்காவுக்கு இல்லை. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவோட உளவு ஸ்தாபனம் ஆர்என்ஏடபிள்யூ ஆக்டிவாக வேலை பார்க்கறதுனால மட்டும்தான் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அமைதியாக இருக்குது. ஏன் சைனாவிலேயே கூட நம்ம ஆக்டிவாக வேலை பார்க்கறதுனால மட்டும்தான் கைலாஷ் மான்சரோவர் கைலாஷ் ரேஞ்சஸ் மேலே சைனா கேப்சர் பண்ணணும்னு சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைத்ததால் மட்டும்தான் நம்ம முன்கூட்டியே அந்த கல்வான் இந்த சம்பவம் நடக்கும்போது பேங்காங் ஷோ லேக் கிட்ட நடக்கும்போது கைலாஷ் ரேஞ்சஸை நம்ம ஆக்குபை பண்ணி சைனாவை போயிட்டு சைனா மேலே குறி வைக்க ஆரம்பித்தோம். ஸோ போர் என்பது வெறும் இராணுவமும் விமானப்படையும் கப்பல் படையும் மட்டுமல்ல, நமது உளவு அமைப்புகளும் சேர்த்து தான் ஒரு போரில் ஈடுபடுகின்றன. இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், அரசியல் காரணங்களுக்காக இது செய்துள்ளார்கள். என்ன வெங்காயம் உன்னியும் ஜெலன்ஸ்கி இங்கே என்ன தேர்தலில் நிற்க போறாரா இல்லை மோடி அங்கே தேர்தலில் நிற்க போறாரா? கிறுக்கு பையன் மாதிரியே பேசிட்டு இருக்கான் பாருங்க. அவன் ஜோக்கர்ன்றது இன்னொரு முறை ப்ரூவ் பண்றாங்க. இதுல அமெரிக்காவோட மொத்த வரலாறு பூகோளம் எல்லாம் வெளியே வரும். இந்தியாவுக்கு எதிரான சதி வேலை நாச வேலையில் அமெரிக்கா ஈடுபட்டது அம்பலமாகும். இந்தியாவுக்குள்ளேயே நிறைய ஸ்பை எல்லாம், அதாவது அமெரிக்கன் ஸ்பை எல்லாம் நிறைய அரெஸ்ட் பண்ண நியூஸ் எல்லாம் வருது சார். எதுக்காக, எதனால் இப்போ திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது? இந்தியாவிலையும் ஏதாவது கிளர்ச்சி ஏற்படுத்த பிளான் பண்ணுறாங்களா என்ன? இல்லை, வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இன்றல்ல நேற்றல்ல கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு கிறிஸ்துவ மிஷினரிகள், சர்ச், இவாஞ்சலிக்கல் சர்ச், ஜார்ஜ் சோரோஸோட ஓப்பன் சொசைட்டி ப்ளஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், குறிப்பிட்டு சொல்லணும்னா அமெரிக்கா உளவு ஸ்தாபனமான சிஐஏயும் உடந்தை. ஏன்னா பங்களாதேஷ்லேருந்து ஒரு பகுதியை எடுத்து, சிட்டகாங் பகுதியை எடுத்து, பர்மாலேருந்து ஒரு பகுதியை எடுத்து, இந்தியாவிலேருந்து சில மாநிலங்களை எடுத்து லார்ஜர் குக்கி லேண்டுன்னு சொல்லி கிரியேட் பண்ணி ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி கிரியேட் பண்ணுறது தான் அவங்களோட குறிக்கோள். அதனால ரெண்டு விஷயங்களை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஒன்று, இந்தியாவோட வடகிழக்குல ஒரு தனி கிறிஸ்துவ நாடே உருவாக்கும். மாநிலம் இருக்கு, நாகாலாண்டெல்லாம் கிறிஸ்துவ மாநிலம் தான், மிசோரம் கிறிஸ்துவ மாநிலம் தான். ஆனா நாடே உருவாக்குனா அந்த நாடு இந்தியாவுக்கு ஒரு முற்றுக்கட்டையாக மாறக்கூடும். ரெண்டாவது, இந்தியா பிம்ஸ்டெக் காரிடார், பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், தாய்லாந்து எக்கனாமிக் காரிடார், அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட முடியும். அதனால இந்தியா இந்திய பொருட்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, தென்கிழக்கு ஆசியாவுக்கு நம் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான, அதாவது நிலப்பரப்பு வழியாக ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு அணுகுமுறையை தவிர்க்க முடியும். இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை போட முடியும். ஜார்ஜ் சோரோஸோட ஓப்பன் சொசைட்டிக்கு ட்ரக் ஃப்ரீ வேர்ல்டு, அதாவது நோ பேன் ஆன் ட்ரக்ஸ்ன்றது அவங்களோட குறிக்கோள். அவங்கள பொறுத்த வரைக்கும் ட்ரக்ஸை பரவலாக எங்கே வேணாலும் விளைச்சல் பண்ணணும், அந்த ட்ரக்ஸை எங்கே வேணாலும் பரப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. மணிப்பூர் ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு முக்கியமான காரணமே ட்ரக்ஸ் தான். 27,000 ஏக்கருக்கு மேலே போதைப் பொருள் விளைச்சிட்டு இருந்தாங்க. அதை கட்டுப்படுத்தி 10,000 ஏக்கர் கீழே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துறாங்க. அதுலேயும் கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு பங்குண்டு, குறிப்பிட்ட அமெரிக்காவுக்கு பங்குண்டு. இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கும் நபர் பேர்
மேத்யூ ஆரன் வேன் டைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து அமெரிக்கா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோடு நெருக்கம் காட்டிய ஒரு நபர். அவர் எங்கேருந்து வந்தார்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லிபியாவில் நடந்த போரில், கடாஃபிக்கு எதிராக நடந்த போரில் அங்கே இருக்கும் போராளி குழுக்களோடு சண்டை போட்டு அவர் கைது செய்யப்பட்டு ட்ரிப்போலி சிறையில், தனிமை சிறையில் அடைக்கப்பட்டு, ட்ரிப்போலி சிறை மீது அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் தாக்குதல் செய்த போது தப்பி ஓடினார். அதுக்கப்புறம் சிரியாவில் போயிட்டு பஷர் அரசுக்கு எதிராக ஐசிஸுக்கு உதவி புரிந்தார். அதுக்கப்புறம் ஈராக்ல வந்து ஐசிஸுக்கு உதவி புரிந்தார். எங்கெல்லாம் அமெரிக்கா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை இருக்கோ, இஸ் அ மெர்சனரி, ஹயர்டு மிஷனரி அப்படின்வாங்க. யுக்ரைனுக்கும் சென்று யுக்ரைன் அரசுக்கு உதவி புரிந்தார். இப்பொழுது யுக்ரைன்ல இருந்து கிட்டத்தட்ட 20 பேர் வந்து இந்தியா வழியாக மியான்மர், மிசோரம் சென்று மிசோரம் வழியாக பர்மிட் இல்லாமல் மிசோரம் சென்றுள்ளார்கள். அங்கிருந்து எல்லையை கடந்து, மிசோரமுக்கும் மியான்மருக்கு கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் எல்லை உண்டு. பர்மாக்கும் நம்மளுக்கும், அதாவது மியான்மருக்கும் நம்மளுக்கும் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் எல்லையில பாதி எல்லை வந்து மிசோரம் எல்லை. அது வழியாக மியான்மருக்கு சென்று மியான்மர்ல இருந்து இந்த கச்சின் குரூப்ஸ், கிறிஸ்துவ குரூப்ஸ் அங்க வந்து அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் அவங்க ஈடுபட்டுள்ளாங்க. அரசு சைனாவுக்கு ப்ராக்சிமேட்டா இருக்கு. ஆனா இந்த குரூப்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு நெருக்கம் காட்டுகிறது. கச்சின் லிபரேஷன் ஆர்மிக்கு பெரிய அளவுல சிஏஏ ஃபண்டிங் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதோட ஒரு தொடர்ச்சியா தான். அது இல்லாம மிசோ பிரிவினைவாத இயக்கங்கள், நாகா பிரிவினைவாத இயக்கங்கள், இது மாதிரி பல்வேறு இயக்கங்கள் அங்கே ஆப்ரேஷன்ல இருக்கு. அவங்க எல்லாருக்கும் கூட பேஸ் அங்கதான் இருக்கு. அந்த இயக்கங்களுக்கு வந்து இந்தியா வழியாக ட்ரோன்களை எடுத்து சென்று ட்ரோன்களை வைத்து எப்படி தாக்குதல் செய்வது என்ற வழிமுறையை கற்றுக் கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. யுக்ரைனியன்ஸ் வந்து கடந்த 4 ஆண்டுகளில் ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி தாக்கணும், எதிரி எப்படி தாக்கணுன்ற ஒரு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, போர் தந்திரத்தில் வல்லவர்களாக மாறி இருக்கிறார்கள் ரஷ்யாவுக்கு எதிரான போர்ல. ஸோ அதனால தான் யுக்ரைனியன்ஸ் வந்திருக்காங்க. அதுல டெரஸ்ன்னு சொல்ற ஆள் வந்து முக்கியமான ஆள். 3 பேரோட பேர் ஐடென்டிஃபை செய்யப்பட்டுள்ளது. 3 பேர் வந்து லக்னோ வழியாக தப்பிக்க பார்த்தார்கள், 3 பேர் வந்து டெல்லி வழியாக தப்பிக்க பார்த்தார்கள். இந்த மேத்யூ ஆரன் வேன் டைக் என்ற நபர், அவர் வந்து யுஎஸ் பால்டிமோர், மெரிலாண்ட் பால்டிமோர்ல பிறந்து வளர்ந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த போர்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணப்புறம் அவருக்கு ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணார், சோல்ஜர்ஸ் ஆஃப் லிபர்ட்டி இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உலக சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரே பறைசாட்டிக்கிட்டார். இதுக்கு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட இட் இஸ் நத்திங் பட் அ ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே கிறிஸ்துவ மிஷனரிகளின் நாச வேலையும், குறிப்பிட்ட அமெரிக்காவுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய சில கிறிஸ்தவ மிஷனரிகளின் நாச வேலையும், நார்த் ஈஸ்டில் ஆக்டிவாக இருக்கிற இன்சர்ஜென்ட் குரூப்ஸ், பல குரூப்ஸ் வந்து கிறிஸ்டியன் மிஷனரி சப்போர்ட்டோட தான் இயங்கிட்டு இருக்கு. ஏன் நாகா குரூப்போட தலைமையகத்தோட பேரு ஹெப்ரான் ஹில். ஹெப்ரான்ன்றது வந்து இந்தியாவோட சேர்ந்த ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கா? இல்லையே. ஸோ அப்போ புரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு இது பெனிட்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி சார் இவர் எப்படி பொறி வச்சு பிடிச்சாங்க நம்ம ஸ்பைலாம்? தேங்க்ஸ் டு ரஷ்யா. ஓ, ரஷ்யா. Putin's Russia gave us the input. It is the FSB, Federal Security Bureau, ரஷ்ய உளவு ஸ்தாபனம் நமக்கு உளவு வந்து நமது உளவு ஸ்தாபனத்துக்கு கொடுத்தது. இது நடுவில் இன்னொரு 2-3 டெவலப்மெண்ட் நடந்தது. கரெக்டாக இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவுன்சில் ஃபார் இன்டர் ரிலீஜியஸ் USCIRF, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஃபார் இன்டர் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், ஓகே, அந்த அமைப்பானது ஆர்எஸ்எஸ்ஸை பேன் பண்ணணும், RNDW பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆர்எஸ்எஸ்ஸை பேன் பண்ணணும்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சொசைட்டி, அது பேர் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங். விட்டா என்னையும் சங்கின்னு கூடுவாங்க, உங்களையும் சங்கின்னு கூடுவாங்க. சங்கத்தை யார் உருவாக்க முடியும்டான்னா, ஒரு மனித சமுதாயம் இருந்தால், அதாவது ஒரு சோஷியல் பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு இனமோ ஒரு குழுவோ தான் சமுதாயத்தை ஏற்படுத்த முடியும். நல்ல சமுதாயம்னு சொன்னா அங்க ஒரு குழு, ஒரு குழு வந்து இணக்கமா ஒற்றை கொள்கையோட
ஒரு இணக்கமான சூழலோட ஒரு பர்பஸோட ஏற்படுத்துறது தான் சொசைட்டின்னு பேர். சொசைட்டி வந்து யாரால் ஏற்படுத்த முடியும்டாங்கன்னா மனிதர்களால் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். 10 நாய்ங்க ஒன்று சேர்ந்ததுன்னா சொசைட்டின்னு சொல்ல மாட்டோம். கரெக்டா? 10 குரங்கு ஒன்று சேர்ந்தா சொசைட்டின்னு சொல்லுவோமா? குரங்கு மந்தினும், நாய் கூட்டம்னும். அதான் மனுஷனுக்கு மாத்திரம்தான் சோஷியல் பிஹேவியர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் சொசைட்டின்னு சொல்லுவோம். அதுதான் சங்குன்னு அர்த்தம். அதனால உங்களை சங்கின்னு கூப்பிட்டாலோ என்ன கூப்பிட்டாலோ எனக்கு சொசைட்டில ஒரு பகுதியா இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு நான் விட்டுறது. அடிப்படை புரிதலுக்காக. ஸோ அவர் ஜார்ஜ் சோரோஸ் ஓப்பன் சொசைட்டின்னு அவர் மாத்திரம் பேர் வச்சுக்கலாம். இங்க சங்குன்னு வச்சுக்கிட்டா தப்பு, இங்கிலீஷில் வந்து ஓப்பன் சொசைட்டின்னு வச்சுக்கிட்டா தப்பு இல்லை. போதைப் பொருளை வந்து எல்லாரும் பிடிக்கணும், எல்லாரும் ஆதரிக்கணும்னு சொல்றா அது தப்பு இல்லை. நெறியோட வாழுங்கடான்னு சொன்னா தப்பு. ஸோ இதுதான் பிரச்சனையே. இந்த பிரச்சனையில நம்ம அணுக வேண்டியது ஆர்எஸ்எஸ்ஸை வந்து பேன் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆர்எஸ்எஸ்ஸை பேன் பண்ணோம்னு சொல்லிட்டு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் இருக்கு? லஷ்கர்-இ தொய்பாவை பேன் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை, ஜெய்ஷே முகமதை பேன் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை. பேன் பண்ணாலும் அந்த அவனுங்க தலைவர்களை கொல்றதுக்கு அமெரிக்காவுக்கு துப்பு இல்லை. அவங்க ஏன் வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுகிறாங்க? சரி, அது போனால் போகுது. RNAW என்பது உளவு சேகரிக்கும் அமைப்பு. ஏன் அமெரிக்க உளவு ஸ்தாபனத்துக்கே 2001 ஆப்கானிஸ்தான் தாக்குதல் நடக்கும்போது அவங்களுக்கு அக்யூரேட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே வந்து நார்தன் அலையன்ஸோட சப்போர்ட்டில் RNAW தான் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. அன்னைக்கு இருந்த ISI சீஃப், ஐ திங்க் இஸ் நேம் இஸ் மஹமூத் அஹமத் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஆள் போயிட்டு உசாமா பின் லாடனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு DGISI தாலிபான், அன்னைக்கு இருந்த தாலிபான் அரசு கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டு அங்க போயிட்டு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்துட்டு சைலண்டா இருந்தான். அங்க போயிட்டு அவன் வந்து கொடுக்க வேணாம் தான் சொல்லிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி உலகத்துக்கு குறிப்பிட்ட அமெரிக்காவுக்கு வந்து உளவு கொடுத்ததே RNAW தான். இதுக்கு ஃபண்டிங் எங்கேருந்து போச்சு அப்படின்னு சொல்ற, பாகிஸ்தான் வழியா ஃபண்டிங் போச்சுன்னு சொல்ற உண்மைகளை கொடுத்தது RNAW தான். ஏன்? இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் சீனியர் 89ல இருந்து இருந்திருப்பாங்க, 87ல இருந்து நினைக்கிறேன், 91 வரைக்கும், 91 92 வரைக்கும் இருந்தார், 91 வரைக்கும் தான், 92 வரைக்கும் இருந்தார், 88ல இருந்து. ஜூனியரோட ஃபாதர் அவர் CIA சீஃபா இருக்கும்போது அவர் வந்து ஒருத்தரை பத்தி மிக உயர்வா பாராட்டியது யாரான்னா RNAW முதல் சீஃப் செக்ரட்டரி ரா அப்படின்வாங்க, ராமேஸ்வர்நாத் கவ் பாய்ஸ் ஆஃப் ரா அப்படின்வாங்க. ஸோ காவை பற்றி தான் புகழ்ந்து பேசியிருக்காரு. அதே போல RNAW பல்வேறு கட்டங்களில் இந்தியாவுக்கு எதிராக நடக்கும் சதி வேலைகளையும் நாச வேலைகளையும் முறியடித்துள்ளது. அப்பேற்பட்ட உளவு அமைப்பை பேன் செய்வதற்கு அமெரிக்கா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ என்ன தகுதி இருக்கிறது? அப்போ ஃபோர்ட் ஃபவுண்டேஷனையும் மற்ற அமைப்புகள் இங்கே இருக்குல்ல, ரேண்ட் கார்பரேஷனையும் இதெல்லாம் நீங்கள் மூடிடுறீங்களா? இங்கே ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஆக்டிவிட்டி என்ன மாதிரி ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்டட் ஃபேக்ட்ஸே இருக்கு. முன்னாள் ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை அமெரிக்காவுக்கு விலை போன பாதுகாப்பு ஆலோசகரும் இந்தியாவில் இருந்திருக்கிறார். அவர் அமெரிக்காவுக்கு பணத்தில் இயங்கும் ஃபோர்ட் ஃபவுண்டேஷனுக்கு மெம்பராகவும் இருந்திருக்கிறார். அது மாதிரி ஒரு சூழல் இன்று வேண்டும் என்று விரும்புகிறார்களே என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அஜித் தோவல் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார். அதோட நீழ்ச்சியாக தான் நான் என்ன பார்க்குறேன், நேற்று இந்த அரெஸ்ட் எல்லாம் நடந்த பிற்பாடு செர்கி கோர் அமெரிக்காவோட இந்திய தூதர் அஜித் தோவலை போய் சந்தித்து பேசியிருக்கார். சந்திப்பில் மண்டிட்டாரா, ஐயா எங்க ஆளு தெரியாம பண்ணிட்டான் விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். சார், இப்போ அவங்க வந்து RSSையும் ராவையும் பேன் பண்ண சொல்லி என்ன ரீசன் கோட் பண்ணாங்க சரிங்களா? அதுக்கு வந்து அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? இந்தியா தரப்புல இருந்து மைனாரிட்டிகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று RSS மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. RNAW வந்து இந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட் ஆட்களை வந்து ஒழிப்பதற்கான முயற்சிகளை எடுத்ததுக்காக அது பயங்கரவாத செயலா அவங்க கருதுறாங்க. இவன் ஈரான்ல போயிட்டு குண்டு போட்டு 130 பள்ளி குழந்தைங்களை கொன்றது வந்து பயங்கரவாத செயல் இல்லை. இந்தியாவுக்கு எதிராக இந்திய நாட்டை வந்து துண்டாடும் முயற்சியில
அமெரிக்காவில் நீங்கள் இடம் கொடுத்து ஒருத்தர் அங்கேருந்து இந்தியாவுக்கு எதிராக பேசினா அது அவனை முறியடிக்கிற செயலில் இந்திய அரசோ இந்திய அரசின் அமைப்போ ஈடுபட்டால் அது பயங்கரவாத செயலா? இது அமெரிக்காவின் மோசத்தையும் நாடகத்தையும் இரட்டை வேடத்தையும் அம்பலப்படுத்துகிறது. இங்கே அமெரிக்காவுக்கு கொடை பிடிக்கும் சில நபர்கள், அமெரிக்காவுக்கு தடுக்கி விழுந்தால் அமெரிக்காவுக்கு ஓடி போய் அமெரிக்காவில் போயிட்டு இங்கே பேச வேண்டியதை அங்கே பேசும் சில நபர்கள் இனிமேலாவது இந்திய மண்ணுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு சிச்சுவேஷனில் ஒரு இந்திய பிரதமர், அவங்க ஒரு பெண்மணி, RNW சீஃபை வந்து பல மணி நேரம் காக்க வைத்ததுக்காக, இது வந்து கவ்பாய்ஸ் ஆஃப் ரான்ற புக்லேயே இருக்கு, காக்க வைத்ததுக்காக தன் மகனையே வான் செய்தார். இன்னொரு முறை RNW விஷயங்களில் நீ தலையிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட பிரதமர்கள் இருந்த நாடு. அப்போ RNW சர்வீஸ் எப்படிப்பட்ட சர்வீஸ், எப்படிப்பட்ட வேலைகளை RNW இந்த நாட்டுக்காக பண்ணியிருக்கிறது. இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் RNW தவிர்த்து அது ஒரு சமூகத்துக்கோ ஒரு மதத்துக்கோக்காகவோ ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இல்லை ஒரு தீவிரவாதிகளை உற்பத்தி செய்யும் அமைப்பும் அல்ல. ISI போல். முதல்ல ISI பேன் பண்ண சொல்லுங்க முடிஞ்சா. அதுக்கு துப்பும் தெம்பும் திராணியும் அமெரிக்காவுக்கு இல்லை. ஸோ லெஸ் செட் த பெட்டர் அபவுட் அமெரிக்கா. அமெரிக்கா கான்ட் பி ட்ரஸ்டட். தட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். இதுக்கு இந்தியா தரப்புலேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு சார்? இந்திய தரப்புலேருந்து என்ன வி ஜங்க்ட் இட். நீ யாரா எனக்கு சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லட்டுமே, மோடி வந்து அமெரிக்கா கைக்கூலி. இப்போ பேசட்டும். சில பேர் வந்து இஸ்லாமோட கோட்பாடுகளை வந்து புரிந்து கொள்ளாமல், அதில் இருக்கக்கூடிய நன்னெறிகளை புரிந்து கொள்ளாமல் நாட்டுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவதும் உண்டு. அதை கண்டு மொத்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் தவறு சொல்ல முடியுமா? முடியாதில்ல. அதுபோல சில நேரங்களில் வன்முறை நடந்திருக்கலாம், நடந்திருக்கிறதும் கூட. அது கண்டு எல்லா அமைப்புகளையும் இந்தியாவில் பேன் பண்ணிட முடியுமா? குறிப்பிட்ட RNW அமைப்போட வேலையை வந்து காஷ்மீரில் எப்படிப்பட்ட வேலையை அவர்கள் செய்தார்கள். ஒரு 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 சின்ன இன்சிடென்ட், இது வெளிப்படையாக ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிந்த இன்சிடென்ட். ஆசாத் துரானியும் AK தௌலத்தும் எழுதிய புக்லேயே இருக்குது. அந்த புக்கு AK தௌலத்ன்றது பழைய RNW சீஃப். ஆசாத் துரானி வந்து DG ISI தலைவர். அவங்க எழுதின புக்கே இருக்குது. அதை எடுத்து நம்ம ஒரு வாட்டி பார்த்தோம்டான்னா அதில் ஒரு சம்பவம் இருக்குது. 1988-89 காலிஸ்தான் மூவ்மெண்ட் வந்து பிரிவினைவாதம் தலையோங்கிய காலம். அப்போ பஞ்சாப்ல வந்து அங்கங்க நிறைய குண்டுவெடிப்புகள் நடந்தன. லோ இன்டென்சிட்டி பிளாஸ்ட் IEDகளை வச்சு. அதுக்கு பதில் கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானில் வந்து 60க்கும் மேற்பட்ட இடங்கள் லாகூரில் குண்டுவெடிகள் வெடித்தது. ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள. உடனே ஜார்டனில் வந்து ஜார்டனோட இளவரசர் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார். ஏன்னா அவருக்கு வந்து பாகிஸ்தானோட நெருங்கிய உறவு இருந்தது, இந்தியா கூடயும் நெருங்கிய உறவு இருந்தது. அதை யூஸ் பண்ணி 2 நாட்டின் உளவு ஸ்தாபனங்களின் தலைவர்கள் அங்கே சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் 2 நாட்டிலையும் குண்டு வெடிக்கிறது நின்று போச்சு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவோட உளவு ஸ்தாபனம் RNW வந்து ஆக்டிவாக வேலை பார்க்கறதுனால மட்டும்தான் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அமைதியாக இருக்குது. ஏன் சைனாவிலேயே கூட நம்ம ஆக்டிவாக வேலை பார்க்கறதுனால மட்டும்தான் கைலாஷ் மான்சரோவர் கைலாஷ் ரேஞ்சஸ் மேலே சைனா கேப்சர் பண்ணணும்னு சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைத்ததால் மட்டும்தான் நம்ம முன்கூட்டியே வந்து அந்த கல்வான் அந்த சம்பவம் நடக்கும்போது, பேங்காங் ஷோ லேக் கிட்ட நடக்கும்போது கைலாஷ் ரேஞ்சஸை நம்ம ஆக்குபை பண்ணி சைனாவை போயிட்டு சைனா மேலே இருந்து குறி வைக்க ஆரம்பித்தோம். ஸோ போர் என்பது வெறும் இராணுவமும் விமானப்படையும் கப்பல் படையும் மட்டுமல்ல, நமது உளவு அமைப்புகளும் சேர்த்துதான் ஒரு போரில் ஈடுபடுகின்றன. இந்த அடிப்படை புரிதல் இல்லாத புத்திசாலிகளுக்கு நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. இது நடுவில் இன்னொரு ரிங் ஒன்று பஸ்ட் ஆயிருக்கு உத்தரப்பிரதேஷில். அந்த ரிங் வந்து கொஞ்சம் பேர்கள் மாத்திரம் நான் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு சொல்லிடுறேன். இந்த ஸ்பை நெட்வொர்க் 6 பேர் கொண்ட ஒரு செல்லாக செயல்பட்டுள்ளது. இதோட தலைவர் பேர் சொஹேல் மாலிக். இன்னொரு இமாம், இஸ்லாமிய மதகுரு இமாம் ஷானே மெஹராஜ் அப்படின்னு சொல்லிட்டு காசியாபாத் மாவட்டத்திலிருந்து இது செயல்பட்டுள்ளது. இவங்க முக்கியமான வேலைன்னா எந்த இராணுவ யூனிட், ஒவ்வொரு இராணுவ யூனிட் இருக்கும் பாருங்க, அந்த யூனிட்லேருந்து எந்த மாதிரியான வண்டிகள் வெளியே வருகின்றன உள்ளே செல்கின்றன அதை நோட் பண்ணுறது, ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது, டிஃபென்ஸ் நம்மளோட பாதுகாப்பு தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோக்கள் எடுப்பது,
ப்ளஸ் பிஎஸ்எஃபோட மூமெண்ட்ஸை வந்து நோட் பண்ணுறது, இந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட நம்மளோட இராணுவத்தோட டெய்லி மொபிலிட்டி, நம்ம எந்த இடத்துல எதை மூமெண்ட் இருக்குது அதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே எந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை வந்து எதிரிக்கு நாட்டுக்கு புரிஞ்சிடும். அந்த வேலையை இவங்க பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு 6 பேர் கொண்ட யூனிட். இவங்க வந்து மாடர்ன் சர்வேலன்ஸ் டெக்னாலஜி, சோலார் பவர்டு கேமராஸை யூஸ் பண்ணி 4G சிம்ஸை யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி. ரெண்டாவது, எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா மூலமாக இவங்களை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் எய்தர் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாலேயோ ஒரு ஆபாசமான வீடியோ போட்டால் அதை அதிகமாக பார்த்தோ இல்லை அதிகமாக பகிர்ந்தோ அதுக்கு சில பேர் விலை போகிறதும் உண்டு. ஹனி ட்ராப் அப்படின்வாங்க அது. அப்படி இல்லைன்னா பணத்துக்காக விலை போனவர்கள் இவர்களிடம் இவர்கள் காட்டிய இடத்தில் வேலைகளை கச்சிதமாக செய்துள்ளார்கள். இது இல்லாமல் இவங்க என்ன மாதிரியான இவ்வளோ சுலபமாக எப்படி அவங்களால இந்த விஷயத்தை சேகரிக்க முடிஞ்சுதுறான்னா, அவங்க டெய்லி எலக்ட்ரீஷியனாகவும் பிளம்பராகவும் டெலிவரி பாய்ஸாகவும் இப்படி இவங்க வந்து சின்ன சின்ன கொத்தனார் வேலை எடுக்கிறவங்களாகவும் இந்த மாதிரி வேலைகளில் போயிட்டு ஈடுபட்டு விஷயங்களை சேகரிக்க தொடங்கியுள்ளார்கள். இன்னும் பழம் விற்பவர்கள், இந்த கண்டோன்மெண்ட் வெளியே வந்து பழக்கடைகளை போட்டு விற்கிறது, பேக்கரி வச்சு ரன் பண்ணுறது, பேக்கரியில் பண்ணை பேக் பண்ணுறது, எவ்வளோ பேக்கிங் இது வந்து வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறது, இது மாதிரி வேலைகளில் ஈடுபட்டு அவங்க எந்த வீட்டுக்கு கேக் போய் ரீச் ஆகுது, அப்போ இந்த வீடு இந்த ஆஃபீஸர் தான், இந்த வீடு இதுதான், இப்படி இவங்க விஷயங்களை சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது பெரிய ஒரு ஸ்பை நெட்வொர்க். அது இல்லாமல் கடைசியாக இந்த ஆப்ரேஷன் வந்து டெல்லி, காசியாபாத், ராஜஸ்தான், பஞ்சாப், மகாராஷ்டிரா, கர்நாடகா இன்க்ளூடிங் நேவல் பேசஸ், ஏர் பேசஸ் உட்பட எல்லாத்தையும் இதை வந்து டார்கெட் பண்ணி உளவு சேகரிச்சிருக்காங்க. இது இன்னொரு ரிங்கு வந்து இந்தியாவோட உள்நாட்டு அமைப்பு, உளவு அமைப்பு, மத்திய உளவுத்துறையும் என்ஐயும் சேர்ந்து பஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பெண்மணி கூட இருக்காங்க. ஸோ ஒன்று பக்கத்து நாட்டில இருந்து ஒரு அமெரிக்கராலும் யுக்ரைனியர்களாலும் செயல்பட்டு, இதில் வேற கொடுமை என்னடான்னா, யுக்ரைனியர் என்ன சொல்லியிருக்காரு, யுக்ரைன் அரசு என்ன சொல்லியிருக்கு, இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், அரசியல் காரணங்களுக்காக இது செய்துள்ளார்கள். என்ன வெங்காயம், ஜெலன்ஸ்கி வந்து இங்க என்ன தேர்தலில் நிற்க போறாரா, இல்ல மோடி அங்க தேர்தலில் நிற்க போறாரா? கிறுக்கு பையன் மாதிரியே பேசிட்டு இருக்கான் பாருங்க. அவன் ஜோக்கர்ன்றது இன்னொரு முறை ப்ரூவ் பண்றாரு ஜெலன்ஸ்கி. அப்போ நீ அமெரிக்காவுக்கு உன்னோட ட்ரோன்களை வந்து உன் நாட்டை விட்டு இந்தியாவுக்கு எதுக்கு வந்ததுன்னு சொல்ற காரணத்தை சொல்றாங்க. அதை விட்டு பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டடா. இதுல 6 பேர் தான் மாட்டியிருக்காங்க, மிச்சம் 14 பேர் தப்பித்துள்ளார்கள். 20 பேர் மொத்தம். அதுல மெயின் கல்பிரிட் இந்த மேத்யூ ஆரன் வேன் டைக். இதுல அமெரிக்காவோட மொத்த வரலாறு, பூகோளம் எல்லாம் வெளியே வரும். இந்தியாவுக்கு எதிரான சதி வேலை, நாச வேலையில் அமெரிக்கா ஈடுபட்டது அம்பலமாகும். இன்னொரு பக்கம் ஐஎஸ்ஐ வந்து என்ன மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதுன்றது அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. இவங்களை எந்த இடத்துல வச்சு சார் கைது பண்ணாங்க கரெக்டாக ஃபைண்டா? யாரு இந்த உளவாளிகளை? அமெரிக்க உளவாளிகள். அவன் கல்கட்டா ஏர்போர்ட்ல மாட்டினான். நெக்ஸ்ட் 3 பேர் வந்து லக்னோ ஏர்போர்ட்ல மாட்டினாங்க. அடுத்த 3 பேர் டெல்லி ஏர்போர்ட்ல மாட்டினாங்க. எல்லா பக்கம் 3 மாசமா அவங்கள கண்காணிப்புல வச்சிருந்தோம். இப்போ இந்த சோயல் மாலிக் அப்படின்னு சொல்றேன், மெஹராஜ்னு சொல்லிட்டு, இமாம் மெஹராஜ்னு சொல்லிட்டு இவங்களையும் வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் கண்காணிப்புல வச்சிருந்தாங்க. அப்போ திறன்பட உள்நாட்டு உளவமைப்பு செயல்படுகிறது என்பது இதுக்கு ஒரு ப்ரூஃப். ஓகே சார். வெளிநாட்டு உளவமைப்பும் ஒழுங்கா செயல்படுதுன்றது ப்ரூஃப். இதுதான் மற்ற நாடுகள் பொறுக்க முடியல. நினைச்சப்ப தாஜ் அட்டாக் பண்ண முடியல, நினைச்சப்ப குண்டு வைக்க முடியல. இந்தியாவில் என்ன பண்ண வந்தாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறானே இந்த ஆளு. ஏகே துவல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் கிட்டத்தட்ட 80 வயசு ஆயிடுச்சு. ஆமாம் சார். பட் ஸ்டில் இந்த நாட்டின் மீது அவர் கொண்டிருக்கும் பற்று, அவர் கொண்ட வேலையின் மீது அவர் வைத்திருக்கும் நம்பிக்கை, அதற்கு இருக்கும் விசுவாசம் ஈடு இணையற்று. தட் லெவல் ஆஃப் டெடிகேஷன் ரிக்வயர்ஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. சார், அப்போ அஜித் தோவலுக்கு அடுத்தபடியாக அவரை மாதிரியே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. பேர்கள் எடுக்க வேண்டிய தேவையில்லை. நேம்ஸ் நீட் நாட் பி செட். உண்மையாலுமே சார் இன்டெலிஜென்ஸ் there is something called as OSINT அப்படின்னுவாங்க, ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்வாங்க. ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் தேடினீங்கன்னா, நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்க பேருங்க தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை. புரியுது சார். உங்கள் அற்புதமான கருத்தில் இளைஞரோட பந்தருக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஜெயின்.